அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 6 பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வெக்கேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி என்னோடய வெக்கேஷனை எங்கள் அம்மா வீட்டில் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் ஆகிறப்ப எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன்றதை பற்றி தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கையாலேயே வீட்டிலே செஞ்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு உருண்டை. பாசிப்பருப்பை வறுத்து அது வெல்லத்தோடு சேர்த்து மிக்சியில் பொடிச்சு நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா கடலை உருண்டை. நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்து பொடி பண்ணி அதோட வெல்லத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து உருண்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு கை அளவு நிலக்கடலை பருப்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுவும் லட்டு தான். கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வறுத்து பொடி பண்ணும்போது மிக்சியிலேயே அதோட வெல்லத்தையும் சேர்த்து பொடி பண்ணி நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சிருக்காங்க. அந்த சம்பளத்துலேயே பார்த்திங்கன்னா சுற்றி மாவு தான் டஸ்டிங் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் இது பிசுபிசுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த லட்டூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களாவே எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் டைமில் மார்னிங் டிஃபன் சாப்பிட ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னா இந்த ஹெல்த்தியான ஏதாவது ஒரு லட்டுவை நான் கொடுத்துருவேன். ஒரு லட்டுவும் ஏதாவது ஒரு பனானாவும் சாப்பிட்டுக்குருவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னு கூட சொல்லலாம்.